ஹலோ மக்களே, நிறைய சேனல்ஸ் இருக்கு. இருந்தாலும் நம்மளுடைய இந்த புதிய முயற்சிக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும். ஸோ தம்பியோட வீடியோஸ் வந்து நிறைய வரும். So, தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த சேனல் வந்து நேம் வந்து அப்புறமா ரிவீல் பண்றோம். ஸோ தொடர்ந்து வந்து இதை வந்து ஆதரவு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாலக்காடு பைத்தியம்ஸ் அப்படின்றத பேரா வைக்க முடியாது, இருந்தாலும் தம்பி சொல்றாப்ல. தம்பி கொஞ்சம் பர்ச்சேஸ்ல பிஸியா இருக்காரு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை நம்பிதான் இது ஒரு பெரிய முயற்சி நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ தொடர்ந்து உதவி பண்ணுங்க. ஆடுறா ஆடு. பாலக்காடுனா பைத்தியக்காரன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீ போடு, உனதான் நான் வைக்கணும்னு. 5 4 3 ஏய் யாரா ஸ்டெப் போடுடா. எப்படி பண்ணாத, ஏன்னா நீங்க கேமரா பார்த்து பண்ணோடனே ஒரு மாதிரி வேண்டனே பண்ற மாதிரி நல்லா இல்ல. சத்தியமா என்ன வேலை அது? நல்லாக்கா பொய் சொல்லாது. என்ன வேலைன்னு ஒழுங்கா சொல்லு. 500 ரூபாய்க்கு 5 நிமிஷம் தான். எல்லாரும் 5 நிமிஷத்துல உங்க 500 கொடுக்குறாங்கன்னா அதுவும் 5 நிமிஷம் எனக்கு புரியல. 5 நிமிஷம் தப்பா பேசாத. தாங்குமா வாங்குற வேலையில தாங்குற வேலை. 5 நிமிஷம் 500 ரூபாய். 5 நிமிஷம் 500 ரூபாய். அதே கடையில போர் வச்சிருவாங்க. சேனல் கடைசியா முடிவு பண்ணிருக்கோம். பாலக்காடு பைத்தியம் அந்த 360 என்ன சொல்றேன். பெங்களூர் டேஸ் துபாய் பிடி. அபுதாபி இப்பதான் போச்சு, அதுக்கு முன்னாடி இங்க கொடுக்க கூடாதுடா, மேல போய் கொடுப்பா. பைத்தியம் தான்டா நீ தான்டா ஹைலைட். என்னடா மண்டையாடிட்டே வர வந்து காமேசனாக்கு இல்ல காமேசன்னா கீழே அதே அடல்ட் டிக்கெட் இல்லாம தானே வந்த. டிக்கெட் இல்லாம தானே வந்த. ரெண்டு தானே எடுத்துட்டோம். குனிஞ்சு வாடா, இதுல குனிஞ்சு வா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மள மெட்ரோல நம்மளுக்கே இவங்க 7.5 கொடுக்குறாங்க. சேர்ந்து 3 டிக்கெட் எடுத்துட்டு 2 மட்டும் ஸ்கேன் பண்ணிட்டு போன் எடுத்துன்னு போறாங்க. இதுலதான் இருக்கு. நியாயமே இல்லாம பண்றாங்க. இவங்க ரொம்ப ஃபால்ட்டா இருக்கிறாங்க. இவர் இருக்கிறாரு, இவர் வந்து ரொம்ப ஃபால்ட். மக்களே, இவர் வந்துட்டு இவர் பேர் தான் ஆசிக். இவர் வந்து ஃப்ரீ சர்வீஸ் கொடுப்பாரு எல்லாருக்கும். 5 நிமிஷத்துக்கு 500 ரூபாயா, ரொம்ப காஸ்ட்லி. அப்ப இவன் தான் சம்பாதிக்கிறான். வந்து பல்லாக்கு தூக்குற வேலை. நீங்க வந்து பல்லாக்கு உண்மையை சொல்லு. 5 நிமிஷத்துல பல்லாக்கு தூக்கிட்டு அவனுக்கு 500 ரூபா கொடுக்குறான். உண்மையிலே நீங்க வேணா வாங்க. இங்க வந்திருக்கோம்னா இன்னைக்கு நம்ம வந்து ஆசிக்கு ஷூ அங்க வந்திருக்கோம். ஆசிக்கா பொய் என்ன வந்தா
5 நிமிஷத்துல 500 ரூபாய் சம்பாதிக்கிறான். இந்த கடைக்காரன் கூட 5 நிமிஷத்துல 500 சம்பாதிக்க மாட்டாரு. இவன் வந்து மூஞ்ச கட்டுற 500 ரூபாய்க்கு சம்பாதிக்கல இல்ல. 5 நிமிஷத்துல 500. மெஜாரிட்டி உனக்கு தான் தெரியுமா தெரியாதா? நான் சொந்த கம்பெனி வச்சு நான் திரும்ப சொல்றீங்க. இவரு பாருங்க ரெண்டு வீடு வச்சிருக்காரு. இது டோனி க்ரூஸா? டோனி க்ரூஸ் தான், ஆனா கிளாசிக். எவ்வளவு அது? எவ்வளவு இது? 1300. ஓ, 1300 ரூபாயாம். அப்ப பாத்துங்க, அவனுக்கு இதெல்லாம் ஒரு காசா? 1300 ஒரு காசா? 3 வேலை. என்னடா 3 வேலை? 5 தூக்கிட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆசி உட்காந்துட்டு நம்பர் எப்படி எடுக்குது? உட்காந்து சாக்ஸ் போடு. நான் உட்காந்து ஆசிக்கு திரி சொல்லு. இப்படியா என்கிட்ட அதே கேளுண்ணா சொல்லு. என்ன சொல்லுங்க? என்ன சொல்ல சொன்னாங்க? நோம்பு கும்பிடுறது. நோம்பு இல்லைங்க ஆசி, நான் மூஞ்சி எடுக்கல இப்பதான். பி மாதிரி இது மூஞ்சி. காலேஜ்ல பி ஓட்டின மாதிரி. காலேஜ் பி விவேகானந்தா பி. எங்க காலேஜ்ல இது என்னது கீரிலாம் இருக்கு. கீரி பாம்பு கூட சின்ன பொண்ணு தோகுது கீழே இருக்குது. பாம்போட சண்டை போடுமா? கீரி வச்சீர பாம்பு வச்சீரியா? முடி வருதா அவனுக்கு? உனக்கு ஃபர்ஸ்ட் அங்க முடி வளர்ந்துதா அவனுக்கு? சொல்லு பாக்கலாம். ஹலோ காய்ஸ், அப்படி ஹலோ மக்களே அப்படி சொல்லாரு. சரியா? எதனா சொல்லு. ஏய் கீரி புள்ள உட்காந்து போடுறா. ஆமா, தம்பி வந்து பாலக்காட்டுல இருந்து நடந்தே வந்துட்டாப்புல. பாலக்காட்டு அகதி, அதனால பாவம் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு ஒரு பூட்டு வந்து தம்பிக்கு ஸ்பான்சர் பண்றோம். அதோ உங்களால முடிஞ்சது வந்து சரியில்லைன்னு வேற சொல்றான். ஆமா, அவனுக்கு அது பூட் வேற போடதில்ல போல. மூஞ்ச காட்டாடே எப்படா இருக்கு? உன்னோட ரிவ்யூ சொல்ற. எப்படா இருக்கு? நெய்மர் மாதிரி போஸ் கொடுத்தான் பாத்தியா? அப்போ இது நெய்மர் மட்டும் தெரிஞ்சது அவர் செத்துருவாரா? ஏதோ வித்த பண்றாங்க. இந்த கௌசிக் வந்தா இந்த கௌசிக் வந்தா 5 நிமிஷம் 500 ரூபானா அவங்க தான் தரணுமா? இவரு என்ன பேர் சொல்றாரு? 5 நிமிஷம் போடுறாரு. சரியா சொல்றாரு. 5 நிமிஷமா போறியா? எவ்வளவு எடுத்திருப்பாங்க அந்த பூட்டு? அந்த பூட்டு வெளியே எடுத்து காட்டு, அப்பதான் தெரியும் என்னன்னு. 500 ரூபாய்க்கு எங்க வாங்கி தராங்க உங்களுக்கு? காட்டு. இரு அது இந்த மாடலை பாருங்க மக்களே. இது வந்து 500 ரூபாயா? பாலக்காடு பைத்தியம். வேகமா பேசுறா. அவன் ஹோல்சேல் எடுப்பாங்க. ஹோல்சேல் பண்ணுவாங்க. அவங்க வந்து அவங்க ஹோல்சேல் எடுத்து நம்மகிட்ட ஹோல்சேல் பண்ணுவாங்க. இல்ல எவ்வளவுக்கு வாங்கினாங்க, எவ்வளவு கொடுப்பாங்க சொல்லு. கண்டிப்பா சொல்றேன். 450 ரூபா. தயவு செஞ்சு ஃபுட்பாலை பத்தி யாராவது அவேர்னஸ் இருந்தா, ஃபுட்பால் பூட்டை பத்தி அவேர்னஸ் இருந்தா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன ஆசிக் என்ன பெல்சுலாவா? என்னது பெல்சு? அநியாயத்துக்கு போய் சொல்றான். யாராவது வந்து 500 ரூபாய்க்கு வாங்கி 1500 ரூபாய்க்கு விற்பாங்களா? 1500 ரூபாய்க்கு இல்லனா இல்ல வாங்குற நம்ம தான் முட்டாளா? சொல்லுங்க. ரூபாய்க்கு விக்கிறாங்க. 1050 ரூபாய்க்கு நம்ம வாங்கணும். அவன் சொன்னது 1200 ரூபான்னா, அப்புறம் 1100 ரூபான்னா, அப்புறம் 1200 ரூபா சொல்லி இவர் வந்துட்டு 500 ரூபாய்க்கு வாங்கி நம்ம வித்துறாங்க. அதனால நல்லா பாருங்க. இவன் வந்து இவனை எங்க இருந்து பிடிக்கிறேன்னு தெரியல. அப்படியே 3 பேர் மூஞ்சி காட்டு கம்ப்ளைண்ட் வைப்போம். ஒரு கார்டு எடுத்து தங்குது. அவன் மறையறா. இப்போ வந்து அரசினர் தோட்டம், அதாவது கவர்மெண்ட் எஸ்டேட்ல இருந்து கோயிங் டு பச்சையப்பாஸ்.
ஆசிக் ஊர் மேல ஊர்மில்லானா யாருடா? ஊர் மேல நீங்க அது நானே வீடியோ எடுப்பேன்டா கூட ஆஷிக் ஊர்மிலனா நீ சிரிக்கணும் அப்படியே நான் வீடியோ எடுப்பேன். டேய், அதெல்லாம் சொல்லாம ரெக்கார்ட்ல இருக்குடா. அப்படி எடுக்கணும். ஆஷிக் ஊர் மேலயா? ஊர் மேல போறவன் தான் அவன் நல்லா தெரியும். ஆனா 500 ரூபாய் வந்து உண்மையிலே நான் வந்து பஞ்ச் அந்த பல்லாக்கு வேலைக்கு தானே 5 மினிட்ஸ் ஷாட்டா 5 minutes பண்ணிட்டான்டா. அதான் வந்து எப்படி சொல்றது, நீங்க சொல்றது வந்து நியாயமே இல்லாத இது. நடக்காத நியாயமா தான் சொல்றோம். 5 நிமிஷத்துக்கு 5 ரூபான்றது இன்னைக்கு பாரு, பெரிய விஷயம். ரொம்ப ஒரு செகண்டுக்கு சம்பளம் வந்து அவ்வளவு பேர் வாங்குறாங்க. அதாவது காம்பேஷனாக்கு ஒண்ணுமே தெரியாது. காம்பேஷன் அது இதுதான். டேய் தம்பி, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இங்க இருந்து சென்ட்ரல் போணும். அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா வந்து நல்ல சிங்கிள் பேச கஷ்டப்பட வரேன். திருவள்ளுவரோட பேர மாதிரி பேசுவாரு அவரு. ஆக்சன் மாத்தா வீடியோ எடுத்துட்டு பார்த்து சொல்லடா. அவனை வீடியோ ஸ்டாப் பண்ணி பைத்தியம். பேசவா பேசு. ஓ, content நடுவுல நின்று எந்த பக்கம் போறது தெரியாம 2 பேரும் திட்டு வாங்கிட்டு இருக்கோம். அதான் அது இந்த பாலக்காடு பைத்தியத்தோட ஸ்பெஷல். சுத்தமான குடிநீராடா? வீடியோ டேய், சூடா வருதா? உடம்பெல்லாம் உருகிட்டு பாரு 5 நிமிஷம் போய் போய். தம்பி வந்து நல்லா பாடியா இருந்தாப்ல, ஆனா அந்த 5 நிமிஷம் வந்து போய் 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 இன்னைக்கு வந்து இந்த ஐட்டாப்ல அது பாருங்க, ஒரு 2 நிமிஷம் படியாரம் இல்ல, அதுக்குள்ள அப்படி இறக்கிதுன்றான். பக்காவா இருக்கு. பக்காவா இருக்கா? இனி பக்காவா இருக்கா? அப்படி மேல ஊத்துறாம நம்ம இல்ல மேல ஊத்துறாத. இது எங்கன்னு பாத்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன்ல ஒரு இதுல வந்து நார்மலுக்கு பதிலா ஹாட்டை புடிச்சிட்டான். ஹாட் வாட்டர் புடிச்சிட்டு இருக்கான். ஏன்டா ஊத்திற பரா? 3 டிக்கெட் எடுத்தோம், 2 பேர் வந்துட்டோம். இன்னொரு டிக்கெட்டுக்கான ஆள் வந்து அங்கேயே இவர்தான் அவரு. இவரு தெரியல. இவரு தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். டிக்கெட் எடுக்காம வந்தா நம்ப மாட்டாங்க. நான் 3 டிக்கெட் எடுத்துட்டு வந்தா சொல்லிருக்கிறேன், அதனால பிரச்சனை இல்லை. இப்போ வந்து டைம் என்ன கரெக்டா 7:28 ஆகுது. 2 நிமிஷத்துல ஒருத்தர் பக்கத்துல போய் விளையாடணும். சீரியஸா ஒரு காமிக்கிறேன். பாலக்காடு பைத்தியம். எகுரு பிகில் விஜய் மாதிரி எகுரு. விஜயே அப்புறம் கோவமா இருக்கும். இருண்ணா 2 நிமிஷம் கழிச்சு தரேங்க. மாட்டி படை போய் மாட்டினா இருக்க. மக்களே, இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ. ஆனா இது வந்து தொடர்ந்து எடுக்கணும்ன்றதுக்காக முயற்சி பண்றோம். ஆனா தம்பி கொஞ்சம் ஒத்துழைச்சாருன்னா எடுக்கலாம். ஆனா ஒரு 5 நிமிஷத்துக்கு 500 ரூபாய் கேக்குறாரு. அந்த அளவுக்கு நம்மகிட்ட பட்ஜெட் இல்ல. 5 நிமிஷம் 5 ஷாட் வேணா கொடுப்போங்க. அதுதான் பிரச்சனையா இருக்கு. என்னன்னு பாப்போம், இது எங்க போய் முடியும்னு பாப்போம்.